Welcome to Spread Smiles Media, and today we'll be discussing as a review of the first week of IPL season 2024. I'm the host Santosh, and Gaurav is here with us. And this is Manoj. We'll start with the first match of the season, the beginner, CSK vs RCB. Correct. அது தோனி வந்து கேப்டன் பண்ண மாட்டாருன்றது எனக்கு செம்ம ஷாக்கு. நியூஸ் கூட நான் பார்க்கல. அனு சொல்லி தான் தெரியும் தோனி இந்த தடவை கேப்டன் இல்லை போல அப்படின்ட்டு. இல்லை எதிர்பார்த்தது தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து தோனி கப் அடிச்சிட்டாப்ல. ஓகேவா? எனிவேஸ் தோனி என்ன சொன்னார், ஈவன் ஓடிஐ ஆகட்டும், வாட் எவர் த இன்டர்நேஷனல் ஃபார்மேட் தோனி விளையாண்டது பார்த்தீங்கன்னா, இட் அனௌன்ஸ்ட் இட் வெரி லேட்லி. அதாவது ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் ரிட்டையர் ஆகிட்டேன், இல்லைனா வந்து தட்ஸ் மை லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ செட் he wants to make it memorable that his last match will be at Chepauk. மேபி இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணுவாரான்னு தெரியாது, பட் வென் எவர் சென்னை பிளேஸ் திஸ் மேட்ச் இட் Chepauk, மேபி இந்த சீசனோட லாஸ்ட் மேட்சா போகிற போக பார்த்தா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் வந்து கன்ஃபார்ம் தான். பட் இன்கேஸ் பயங்கர சென்னை சப்போர்ட்டர். ஆமாம், இன்கேஸ் டச்வுட் ஒன்ஸ் இன் 3 ஏதாவது தப்பாக மாறிடுச்சுன்னா கடைசி மேட்ச் Chepaukல நடக்கிறப்ப வி ஷுட் பி வெரி காஷியஸ். நம்ம வந்து அந்த மேட்சை முடிஞ்ச அளவுக்கு கடைசியாக ஒரு தடவை தலை தரிசனத்தை லைவாக பார்க்கணும். ஜோனி இஸ் நாட் கோன் கேப்டன் உங்களுக்கு எப்போ தெரியும்? ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். மேட்ச் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன் அப்பப்போ ருத்துராஜ் கைக்வாட காமிக்கிறாங்கன்னா அப்போ தான் தெரியும் தோனி கேப்டன் இல்லைன்னு. பட் தோனி இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ அவரோட மென்டர்ஷிப்பில் ருத்துராஜ் கைக்வாட் கேன் பிகம் அ வெரி குட் பிளேயர். வெரி குட். இல்லை அவங்க ஐடியா பண்ணது வெரி குட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கைக்வாத்தை வந்து 2019 ஹயர் பண்ணியிருப்பாங்க. ஹயர் பண்ணிட்டு ஒரு சீசன் ஃபுல்லாக டம்மியாக தான் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த சீசன் முடிச்சு அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறப்ப ஈவன் he was not into playing 11. 2020 துபாயில் ஆடினப்போ he was not into playing 11. பட் அப்போ வந்து இந்த ப்ரீ மேட்ச் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சென்னை பேஜில் ஹசி வில் ஸ்பீக் வெரி ஹை ஆஃப் ஹிம். எப்படி சொல்லுவார்னா, எங்கள் பெஞ்சில் வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு, ஈவன் there is a player called கைக்வாத், நீங்கள் வந்து you wouldn't have heard about him, but இஃப் யூ சி இஸ் டிரைவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் கைக்வாத் வந்து அந்த சீசன் நம்ம ஊத்திச்சுன்னு தெரிஞ்சோனையுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்குவாங்க கைக்வாத்தை. ஐ திங்க் அதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் வரும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் வந்து எப்படி ஆவார்னா, மொதல் மேட்சை இறங்கி வந்து ஸ்பின் பவுலரில் டிரைவ் அடிக்க போய் he will get ஸ்டெம்ப். சரியா? அப்போ வந்து மேட்ச் முடிஞ்சோனையுமே ஐ திங்க் தே வில் கிவ் him 2-3 chances, பட் he will not perform. பட் ஸ்டில் அப்போ அசி என்ன சொல்லுவார்னா, இல்லை இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர். மேபி அவர் இறங்கி வந்த பால் 4-ஆ போயிருந்தா இன்னைக்கு நம்ம இதை பேசிக்க மாட்டோம். வா வாட் அ பிளேயர், ஃபர்ஸ்ட் பாலே இறங்கி வந்து டிரைவ் ஆடுறான்னு தான் நம்ம பேசியிருப்போம். ஸோ he has an attitude which a great player will have. So and he has captained this side from his very young, like under 16 he was a captain தான். So captainship is not new to him. எது அவருக்கு நியூவா இருக்கும்னா, எவ்வளவு பெரிய பிரான்சைஸ் ஹேண்டில் பண்றதா நியூவா இருக்கும். அதான் ஏசியா கப்ல கூட ருத்துராஜ் வாஸ் த கேப்டன் and he won the gold medal. So captainship is not a doubt to him. என்ன அவருக்கு இங்க பிரச்சனையா வரும்னா, how people is going to accept him, which was very good. ஏன்னா people accepted him very well. நீங்க ஃபர்ஸ்ட் ஈவன் அந்த ஓப்பனிங் செரிமனிலே பாத்தீங்கன்னா ஃபாஃபும் கைக்வாத்தும் when they come for the அந்த ட்ரோஃபி எடுத்துட்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்றப்ப பாத்தீங்கன்னாலே people were applauding him, whistle எல்லாம் அவருக்கு அடிச்சிட்டு they are giving him a warm welcome தான். So which is very good. அது அக்செப்டன்ஸ் இருக்கு, அக்செப்டன்ஸ் இருக்கு. ஈவன் இட்ஸ் a very good thing. ஏன்னா ஜட்டு they tried. அதே இஸ் a champion player. அது இதை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஜட்டு ட்ரை பண்ணும்போது தோனிஸ் இன்வால்வ்மெண்ட் as a கேப்டன் வந்து அதிகம் நான் பார்க்கவே இல்லை அந்த சீசன்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்சஸ் ஜட்டு ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஜட்டு வந்து ஒரு பல்வால் தேவனா அரசனா விட்டாரு. he was like அமரேந்திர பாகுபலி மாதிரி ரொம்ப அமைதியாக தான் இருந்தாரு. பட் இந்த தடவை ஐ கேன் சி அர்ஜுன் முன்னாடி நின்று ஒரு தேரோட்டி முன்னாடி நிக்கிற மாதிரி. இல்ல கிடையாது. இந்த தடவை நீ பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு ரிவ்யூக்கு வந்து தோனியை கேட்பாங்க. தோனி சொன்ன நான் கேப்டன் கிடையாது, அவனை பாரு. சோ இந்த தடவை தோனி அந்த 2 நான் இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். அந்த 2க்கு அவர் இந்த ஃபிளிக் அடிச்சு அது 2-ஆ மாறும். சோ முன்னாடி வா அப்படின்னு அவரு கேட்கல. அந்த இன்புட்ஸ் நீ வந்து ஈவன் இஃப் தோனி இஸ் நாட் த கேப்டன், ஈவன் இஃப் ஹி பிகம் a mentorனா ட்ரிங்க்ஸ் பேக்ல கூட நீ அந்த இதை பார்க்கலாம். ஏன்னா ஈவன் தோனி கேப்டன்ல சச்சின் when the seniors were there, எப்பவுமே ஒரு டீம்ல சீனியர் ஒரு லோக்கல் மேட்சே எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம டீம்ல எடுத்துக்கோங்க, யார் கேப்டனா இருந்தாலும் அந்த சீனியர் பிளேயரோட இன்புட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து மேபி தோனி ஸ்டெம்ஸுக்கு பிகைண்டா இருக்கிற என்ன ஸ்டெம்ஸுக்கு பின்னாடி இருக்கிறதுனால வி சி மோர் ஆஃப் ஹிம். மோர் ஓவர் 10ல் 8 கேமரா அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். திஸ் இஸ் ஹிஸ் சீசன், ஓகேவா? ஸோ கண்டிப்பா அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் கேப்டனா மேபி இந்தியா டீம் கேப்டன் பண்ணாம ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் எதுவுமே நடக்காம இருந்தாலும் you would be doing the same thing. எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் வருது. அவன் தான் வேகமா போறான்னு தெரியுது இல்ல, நின்னு விளையாட அடுத்த ஓவர் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு குரல் வெளியே. கரெக்ட். சோ எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த தடவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீ ஈவன் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸோட பவுலிங் பவர் பிளேயோட பவுலிங் சேஞ்சஸ்ல இருந்து ஃபீல்டிங் செட்டப், சி ஆல்வேஸ் ஈவன் இஃப் இஸ் நாட் அ கேப்டன்ல விக்கெட் கீப்பரோட இன்வால்மெண்ட் எப்பவுமே இருக்கும். ஃபீல்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரோட இன்வால்மெண்ட் அட்லீஸ்ட் 70 to 80% இருக்கும். ஈவன் இஃப் இஸ் ரூக்கி கண்டிப்பா இருக்கும். சரியா? அப்படிங்கிறப்ப இவரெல்லாம் வந்து இஸ் வாட் 42 years அண்ட் எவ்வளவு
டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளு ஃபீல்டிங் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணதான் செய்வார். அண்ட் மோர் ஓவர் when ஸ்பின்னர் இஸ் தேர், Gaikwad is a energetic fielder அண்ட் மோஸ்ட்லி அவர் பார்த்தீங்கன்னா லாங்கில் தான் இருப்பாப்ல. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தென் இஸ் த ரைட் ஒன் டு செட் த ஃபீல்ட். எனக்கு தெரிஞ்சு கைக்வாட் will have a very good run தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு அந்த எப்போ வந்து when he changed when he brought Fizz இல்ல, யூசுவலா their idea was to use Fizz in the second half. நீ பத்திரானா பத்தினா நான் கூட அப்படிதான் நினைச்சேன். 10 12 அதான் 10 12 18 20 தான் யூஸ் பண்ணுவார் மேக்ஸிமம். ஸோ இன்னொன்று Fizz is not a new ball bowler. For in IPL he was not so successful in new balls. நீ எடுத்து பார்த்தீங்கன்னா he was but not so successful as a player. ஓப்பனிங் bowling பண்றப்ப he was not successful with a new ball. பட் நம்மளுக்கு அன்னைக்கு வந்து என்ன ஃபேவர் ஆச்சுன்னா, எப்பவுமே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிச் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 170 to 180 பிச் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். அன்னைக்கு பிச் ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் 52 பார்த்துட்டு இது என்ன சென்னை பிச்சா, சென்னை பிச் மாதிரியே தெரியலையே, போனா 200 போயிரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டார்ட் வந்துச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அன்ஈவன் பவுன்ஸ் பிச் வாஸ் ஸ்டில் ஃபிளாட். அதே சரியா கூட சொன்னாரு. எனக்கு நல்ல ஞாபகம் நான் தமிழ் கமெண்ட்ரி கேட்டேன்னா சீக்கா சொன்னாரு இட்ஸ் கோனா பி a batting surface 200 இல்லனா ஜெயிக்க முடியாது. 200 அடிச்சாலே நீ நெஞ்ச கையில புடிச்சிட்டு தான் உட்காரணும்ங்கறதா ஒரிஜினல் ஸ்டாட். ஒரிஜினல் ஸ்டாட் சரியா. அண்ட் தி ஸ்டார்ட் வாஸ் எக்ஸலென்ட் 41 for 0. ஓகேவா. ஆர்சிபிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அதான், நூல் புடிச்ச மாதிரி அவுட் ஆவாங்க. ஓகேவா. அது அன்னைக்கு நடந்துச்சு. நான் இன்னைக்குமே ஆர்சிபியோட எப்போ ஏபிடி இஸ் நாட் இந்த டீம் இல்ல, இப்போ ஏபிடி டீம்ல கூட இல்ல, பட் ஸ்டில் ஏபிடி அந்த டீம்ல விளையாண்டாருன்னு நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். அப்போ ஒரு டெல்லியில் விளையாண்டப்போ டெல்லி டேர் டெவில்ஸோட ஃபேன், இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ், அப்போ டெல்லி டேர் டெவில்ஸ். ஷேவாக் ஏபிடிக்கோசரமே டெல்லி டேர் டெவில்ஸ் ஃபேன். இப்போ ஆர்சிபியோட ஃபேன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஏபிடி. ஓகே, ஆக்சுவலா ஆர்சிபிக்கு இந்த சீசன்ல பெரிய மைனஸ் எங்க இருக்க போகுதுன்னா, அவங்களோட என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கோட்டல்ல அலி முதல்ல இருந்து விளையாடலாங்கிறப்ப மொத்த பவுலிங் டீம் கழிச்சிட்டாங்க. லாஸ்ட் சீசன் விளையாண்ட ஒரு பவுலர் கூட அசரங்காவை கூட வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் அமுச்சு விட்டு நாங்க வந்து இப்ப புதுசா வந்து இந்த ஆக்ஷன்ல எங்களோட நாங்க தாய்கட்டை ஒட்டி பார்க்க போறோம், என்ன லக் வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி they had like they took lot of other franchise players, new players இந்த மாதிரி எடுத்தாங்க. what they did was எப்பவுமே நீ பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ விளையாடுறாங்களோ they are also experienced but not with the same group தான். எக்ஸாம்பிள் கேமரூன் கிரீன் வந்து லாஸ்ட் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா when he played for Mumbai he scored even a century. yes but it all came at the later part. அதாவது என்ன சொல்றது, எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மேல வாசிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் கேமரூன் இப்ப கரண்ட் ஃபார்ம் நீ பாத்தீங்கன்னா இருக்கு. ஈவன் he took the wicket whenever he came in the CSK match பாத்தீங்கன்னா வந்தோனி அஜு தூக்குனாரு, அதுக்கப்புறம் வந்தோனி டரெல் மிச்சல் தூக்கிட்டாப்ல. சரியா. எஸ், என்ன சொல்றது, அவருக்கு வந்து இஸ் a growing player. ஆர்சிபி வந்து இந்த ரீடைன்லாம் பண்ணும் அப்படின்னு மெயின்டைன் நினைச்சாங்கன்னா they can groom கேமரூன் கிரீன் for a long run. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பவுலர் ஷார்ட்டா இருப்பான். they don't have a bowling all rounder. எப்பவுமே ஒரு 6-7 years எப்பவுமே சப்போஸ் உனக்கு ஒரு ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோ, இஸ் a very good bowling all rounder. எனக்கு ஏனே தெரியல, they had Hazelwood in their lineup முன்ன. இல்ல, Hazelwood was out of nick recently. இப்போ எப்படின்னா சச்சினாவே இருந்தாலும் ஃபார்ம் வேணும்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, டிராவிட் வாஸ் நத்திங் பட் an icon player for RCB when it started, but they left him in third or இத்தனைக்கும் RCB came to finals in 2009 session. 2009 சீசன்ல பார்த்தீங்கன்னா RCB came to final. So ஓகேவா, அப்படி இருந்துமே 2011லயோ 12லயோ they throw Dravid out. கரெக்ட்டா. ஈவன் கல்கட்டா did the same with கங்குலி. யாரா இருந்தாலுமே சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படிதான் தவிர மத்த எல்லாரும் கேப்டன் கோலி இருந்தது காரணமா சொல்றேன். கோலி came very engaged like 18-19 he was in the team. கோலி became a captain when he is 22 to RCB. நீ பாத்தீங்கன்னா முதல் 2 சீசன் கோலி was not good. பட் அதுக்குள்ள என்ன சொல்றது, இந்த மலிங்கா வச்சு செஞ்சது, இந்த நிக்ஸ் எல்லாம் அவருக்கு வந்துட்டே இருக்க IPL started performing 350 plus 380 plus சீசன்ல டோட்டல் ரன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போமே டாப் ஸ்கோரர் IPL. ஆமா, இதெல்லாம் ஒரு வித்தியா. ஆக்சுவலா நீ பாத்தீனா இந்த ஸ்டாட்டிக்கே வரேன், they had RCB, they had Gail, they had Divilliers, but they never won the cup. அது I don't know. சரியா, they never won the cup. நீ எப்படி சொல்லி உருட்டி போட்டாலும் even they had a very good chance in 2016. that was their chance, their day, their cup. ஒரு விக்கெட் தான் போயிருக்கோம், 40 பாலுக்கு 60 ரன் சம்திங். அது அவங்களோட மேட்ச் தான். அந்த மேட்ச் வந்து எக்ஸப்ட் நீயே தூக்கி கையில கொடுக்கலனா போகாது, அதை தான் பண்ணிட்டு வருவாங்க. விராட் கோலி வில் கெட் அவுட். ஈவன் விராட் கோலி அவுட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இட் வாஸ் a very soft dismissal. இறங்கி வந்து எப்பவும் போல இந்த எப்படி ஸ்டார்க் வந்து கமின்ஸ் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ல தூக்குவான் விராட் கோலியை. ஏன்னா அதுல இன்சைட் எட்ஜ் ஆறு கொஞ்சம் மிஸ் ஆகி அதே மாதிரி டாப் ஆஃப் த பெல்ஸ் கிளம்பிடும் இறங்கி வந்தோன்னே. ஈவன் அவன் அவுட் ஆகி வரப்ப கூட he was not so frustrated because they have Divilliers எல்லாம் பின்னாடி இருக்காங்க. it was their match. கையில இருந்த மேட்சை தூக்கி ஹைதராபாத் கொடுத்துட்டு எங்களுக்கு கப்பு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுல இருந்து நீ பாத்தீங்கன்னா they never made to finals. எல்லா டைமும் they came to eliminator. எப்படியோ அடிச்சு பிடிச்சி இந்த கடைசி நேரத்துல பஸ்ல ஏற மாதிரி ஏறிடுறாங்க. ஏறி எலிமினேட்டர்ல சாவடி அடிச்சு அமுச்சு விட்டுறாங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதுதான் ஏதில் என்னோட கடைசி 3 இடத்துல இப்படியா தோணும். இல்ல என்னோட இன்ட்யூஷன் சார், ஆர்சிபி டு பி ரியலிஸ்டிக்கா சொல்லுங்க, டாப் 4ல ஆர்சிபி வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளே ஆஃப்ஸ்க்கு வருவாங்க. அவங்க ப்ராப்பரா யோசிச்சு ப்ராப்பரா கேமை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஆடினாங்க. இல்ல சின்ன சுவாமியில கூட அந்த பவுலிங் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமான்றதான் தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ நான் வாட் ஐ கேன் see is சிராஜ் இஸ் நாட் swinging the ball more. சிராஜுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா சிராஜ் இஸ் நாட், என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜ் இஸ் நாட் a consistent player in terms of IPL பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோ, he was not so consistent. ஏதோ ஒரு மேட்ச் ஆடுவான். அந்த எப்படின்னா நீ ஸ்ரீலங்கா கூட நம்ம ஏசியா கப்ல ஜெயிச்சோம்ல அந்த ஃபைனல்ஸ் எடுத்துக்கோ, அவன் ஆடுற அன்னைக்கு அவன் வந்து வீரேந்தர் சேவாக் மாதிரி அவன் ஆடுற அன்னைக்கு அவன் தான் ராஜா. கரெக்ட். ஆனா அவன் என்னைக்கு ஆடுறாங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா கூட நடந்த மேட்ச், ஈவன் லாஸ்ட் ஐபிஎல்ல ஒரு மேட்ச் சிராஜ்னால தான் they turned their tide. they had பேஸும் இருந்துச்சு, உமேஷ் யாதவ் கிட்ட பேஸும் இருந்துச்சு, ஸ்விங்கும் இருந்துச்சு, he was opening bowler, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. பட் they didn't groom any players for last from 2008 ல இருந்து எடுத்துக்கோ, ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஈவன் they had the greats like ஜகீர் கான்லாம் he was an RCB guy. ஓகே, எந்த அனில் கும்ப்ளே விளையாண்டுருக்கான், நீ எந்த ஒரு சீசனும் எடுத்துக்கோவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெகா ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் 3 or 4 years once இல்ல, ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த 3 வருஷம் 4 வருஷம் you should have a plan to groom someone. They never had any plan. I don't know what is the science behind it. சாகல் விட்டாங்க, சாகலுக்கு பதில் எடுத்தது அசரங்கா, அவரையும் விட்டாங்க. அதுதான் இப்ப கரண் சர்மா இது எப்படின்னா, இப்ப கரண் சர்மா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா RX100 கூட்டு வந்து இப்ப நீ வந்து பல்சர் கூட சண்டை ஒண்ணுங்கிற மாதிரி எடுத்து வச்சு போடு. இன்னும் கரண் சர்மா நமக்கு விளையாடும் போது, கரண் சர்மாவும் சரி பியூஷ் சாவ்லாவும் சரி நமக்கு சிஎஸ்கே விளையாண்டுருக்காங்க, விளையாடும் போது ராஜஸ்தான் கூட அட்டி வாங்குவோம் பாரு, என்னால அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்களே பூரா நம்பி போய் டீம்ல எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்பவுமே வந்து they can still do. இப்ப மாயங்க் டாகர்னு ஒருத்தர் அந்த லெஃப்ட் ஆக்சுவலி bowled really well. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே see you have to calculate oppositionோட strength. நீ பாக்க இல்ல see சிவம் டுபே, டரெல் மிச்சல் they were in. ஸோ அவங்க வந்து மீடியம் பேசர் கொண்டு வந்து மீடியம் பேசர் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்து ஆஃப் பேஸ் பால்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன், விச் ஒர்க் அவுட் ஃபார் தெம். தே டுக் டரெல் மிச்சல் அவுட். சி ஒரு ஆள் நீ எடுத்துட்ட, சிவம் டுபேவும் இப்போ ரவீந்திர ஜடேஜா. ஓகே, தே ட்ரைட் மேக்ஸ்வெல் ஜடேஜாவை தூக்கி ஒன்று வெளியே போட்டான். ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணுனா, சி யூ ஷுட் ட்ரஸ்ட் சம் பிளேயர்ஸ். சி பெங்களூர் குரூம் பண்ண ஒரே ஆள் கோலி மட்டும்தான். அண்ட் ஏன் அதை குரூம் பண்ணான்னு சொல்றேன், கோலி ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 சீசன்ல he was at peak. அதெல்லாம் 22 வயசுல யாரும் கேப்டன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா? ஸோ அந்த டைம்ல he peaked. கரெக்டா அவங்க அதை மெட்டீரியலைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் he was a consistent run maker. நீ வந்து கோலி வந்து ரொம்ப ரேர். சரியா ஆடல, அப்படி 390 தான் அடிச்சிருக்காரு. சரியா இல்லை, ஏன்னா 390 சரியா இல்லையா? ஏன்னா 390 எவ்வளவு பெரிய கோலி. ஒன்றும் இல்லை, கோலி வந்து 20 out of 20 பால்ஸ்க்கு 20 ரன்ஸ் ஆவரேஜா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சாப்ல. நீ நல்லா பார்த்தீங்கன்னா he would have made 20 பால்ஸ்க்கு இப்போ 20 அடிச்சவர், அதே 35 பால்ஸ்க்கு he has the capacity to do it as 50+. ஓகேவா? பட் அதுக்கு தான் he started the engine. ஒரு 6 போட்டிருப்பா, நீ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கும். ஒரு ஆஃப் ட்ராக்கர் வரும், தூக்கி 6 போட்டாச்சு. ஆப்போசிட் சைடில் விக்கெட் கலந்துட்டே இருக்கிறப்ப ஆஸ் அ சீனியர் பிளேயர் அது ஒன்று அறியாமையே உனக்கு ஒரு டிஃபென்ஸ் வழி வந்து, டிஃபென்ஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்றது, ரிஸ்க் ஷாட் எடுக்க மாட்டேன், ரிஸ்க் ஃப்ரீ ஷாட் தான் நீ ஆட ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவேன், ஈவன் there is one stat, ஜடேஜா vs கோலி எடுத்துட்டீங்கன்னா ஜடேஜா ஆல்வேஸ் கேம் பெட்டர் இன் IPL. ஸோ கரெக்டாக ஜடேஜா வந்தாப்ல நீ பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 டாட் திறந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ரெஷர் பில்டப். தீக்ஷானா 6 அடிச்சோன்னே ஜடேஜா கொண்டு வந்தாங்க 3 டாட். ஓகேவா? இப்போ அடுத்து எவன் போட்டாலும் அடிக்க போறோன்னு கையில் கொடுத்துட்டு போயிட்டாப்ல. ஈவன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே நீ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசன் ஆடுற, உனக்கு ஆப்போசிட் சைடில் விக்கெட் கலந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப. பட் ஸ்டில் ஆர்சிபியோட பாசிட்டிவ்ஸை நம்ம விட்டுறவே கூடாது. ஐ கேன் சி அங்கத் அந்த ஸ்கோர் வந்து எங்கேயுமே இல்லாத ஸ்கோர். அனுஜ் ராவத் சொல்றியா? அனுஜ் ராவத்தும் சரி, தினேஷ் கார்த்திக்கும் சரி. தினேஷ் கார்த்திக் பண்ணத கோலி பண்ணியிருந்தானா they would have come for 190. as simple as that. நான் வந்து இதை வந்து கிரிட்டிசைஸ்க்குலாம் கிடையாது. I think Cameron Green also had a chance. He lost the chance. ஆமா, நல்ல சான்ஸ். ஒரு ஸ்லோ ஆஃப் கட், ஐ திங்க் ஸ்லோ லெக் கட்டர்ல விட்டுட்டு போயிடுவான். அது ஈவன் ஓகே, அது அவனாச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார் தி ஃபிரான்ச்சைஸ். we can give some examples. வந்து அன்னிய மேட்ச் நான் எதிர்பார்க்கவே இல்லை he'll perform so well ண்டு. ஓபனா சொல்லணும்னா ஃபிஷ் எதிர்பார்த்திருப்பாரான்னு தெரியாது, ஏன்னா அந்த பிட்ச் வந்து ஃபிளாட் பிட்ச். பட் he is a champion bowler, no doubt. இல்லனா வந்து CSK தேவையில்லாம எடுக்க மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் எப்படி பார்த்தாலுமே CSK ஏதோ ஒன்று ஒர்க் ஆயிரும். கால் உடஞ்சா கேதர் ஜாதவ் வச்சு கூட டீம் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி they have a மொமெண்டம். அந்த நீ ஒரு பிளேயரை பேக்கப் பண்றப்ப உனக்கு என்ன கிடைக்கும்? கரெக்ட், தோனி மொமெண்டம். அந்த மாயங்க் தஹர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் ரைட் தான். ஏன்னா சிவம் துபே ஹஸ் கம் இன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி? எனக்கு எப்படின்னா, சிவம் துபே
இன்னொரு சூப்பரான அதுக்கப்புறம் சிவம் டுபே 2 ஓவர் திணறினாரு. he couldn't ஒரு connect ரெண்டு மிஸ்டேக் நடந்துச்சு. சி யூ டிசைடட், ஃபேப் வந்து டிசைட் பண்ணிட்டான் சிவம் டுபே வந்து நான் ஸ்பின்னர் கொண்டு வந்தேன்னா என்னை செஞ்சிருவான். இந்த ஐபிஎல் வந்து புது ரூல்ஸ் என்ன வந்துன்னா பழைய ரூல்ஸ்க்கே மாறிட்டாங்க. 2 bounces per over which is like என்ன சொல்றது, பவுலர்ஸ்க்குலாம் கிடைச்சா ஒரு தீனி போடுற மாதிரி ஒரு வெப்பன், அதே ஒரு சீக்ரெட் வெப்பன் இல்ல, they have 2 weapons to attack them at the death bowling. இந்த தடவை ஃபைன் லெக்லயும் தேர்ட் மேன்லயும் நிறைய கேட்சஸ் சரியா? இன்னொன்னு இப்ப என்ன பண்ண போறாங்க, everyone knows Shivam Dube is not a great puller, to be honest. He is not a great puller. அதே பாக்கறதுக்கு யுவராஜ் சிங் மாதிரி இருந்தாலுமே இந்த புல் ஷாட் முடி யுவராஜ் சிங் இருந்து இவருக்கு வரல. ஓகேவா? சோ இவன் என்ன சொல்றாங்க, சிவம் டுவேவை நம்ம ஷார்ட் பிச் பால் போட்டு இவனை தூக்கிடலாம், தூக்கிட்டா அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வந்து நெக்ஸ்ட் we will go for the next plots. இதான் அவங்களோட ஐடியா. எல்லாம் ஓகேவா? ஷார்ட் பிச் பால் போடுறேன். நீ பார்த்தீங்கன்னா மேட்ச்ல 3ல இருந்து 4 பால் டாப் எட்ஜ் ஆகி நோ மேன் ஸ்டாண்ட்ல தான் லேண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அவனை அட்டாக் பண்ண போற, இஸ் நாட் அ கிரேட் புல்லர் ஆர் இஸ் நாட் அ கிரேட் டைமர் ஆஃப் த புல் ஷாட் பால்ஸ்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ காய் இன்சைட் த சர்க்கிள். சரியா? அதுவும் வந்து 2 தடவை தொடர்ந்து ஒரே இடத்துல லேண்ட் ஆகுது வித் டிஃபரன்ஸ் ஆஃப் 3-4 பால்ஸ். சரியா? ஃபேஃப் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் கோலி மாதிரி ஒரு ஆள் இருக்கிற டீம்ல திஸ் இஸ் அ வெரி, இதுதான் வந்து என்னன்னா கண்ணை மறைச்சிட்டீங்கன்னா உனக்கு இப்ப என்ன சொல்றது, ஒரு ஐ ஸ்ட்ராங்லி நான் கண்ண மூட அப்படினா they have strategy something on the table, அந்த டேபிள்ல இருக்கிறது ஃபீல் நடக்கணும் அப்படி நினைக்கிறேன். மூண கண்ண முன்ன உலக இருட் ஆயிடுச்சுன்னு நினைக்குமா? அந்த மாதிரி தான் they were just அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி. ஓகே இவனை தூக்குறோம், இவன் எப்படி அடிப்பான், இவன் நல்லா 6 அடி இருக்கான், சோ இவனுக்கு எட்ஜ் ஆனா லாங்ல தான் போகும். நான் அது அப்படிதான் பாக்குறேன். இவங்க ரொம்ப பிளான்டா, அதாவது ஸ்ட்ராட்டஜி அந்த பேப்பர்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இவனா ஷார்ட் பால் தான், they didn't even bowl one ball to the இல்ல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்தா they should have kept a fielder in. அதுதான் அது ஃபீல்டிங் செட்டப் வேற, அது இல்லையோ பேப்பர்ல அது இல்லையோ அப்படின்றத. விக்கெட்டுக்கு ஏத்த பால் பேட்ஸ், அதாவது you are making the batsman dance to your tunes. அதே பால் போடுற அவனும் அதே ஷாட் தான் அடிக்கிறான், ஆனா பிடிக்கிற கால் இல்ல, which is a very very basic mistake. அதுவும் ஆர்சிபி மாதிரி ஒரு பிரான்ச்சைஸ், நீ இப்ப புதுசா எல்எஸ்ஜி ஜிடி எடுத்துக்கோ, அவங்களே பட்டை கலப்புறாங்கிறப்ப ஆர்சிபிலாம் இது பண்ணவே கூடாது என்ன கேட்டா. ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசன் எனி எக்ஸ்கியூஸ் கொடு. ஃபேஃபெல்லாம் இப்பதான் சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா இவாஸ் எலிமினேட்டர் வரைக்கும், இப்போ ஜோபர்க் டீம்ல எலிமினேட்டர் வரைக்கும் போயிட்டு வந்தார். அண்ட் he has immense experience in captaining the side. ஓகேவா? ஈவன் நேஷனல் சைடே he was captaining the team. அப்படி இருக்கிறப்ப சரி சிவம் டுவேவை நீ 4 தடவை அட்டாக் பண்ண, ஃபீல்டிங் செட்டப் பண்ணல, விட்டுட்டியா? ஓகே இப்போ நீ ட்ரை பண்ணது நடக்கல. இல்ல அந்த ஜட்டு மேக்ஸ்வெல் ஓவர்ல இறங்கி வந்து அடிச்ச 6 தான் எனக்கு தெரியும். அதேதான் நானும் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா அவங்க டார்கெட் பண்ணது என்னன்னா ஜட்டு வாஸ் நாட் சோ வெரி குட் வித் மேக்ஸ்வெல் இன் இன்டர்நேஷனல் மேட்சஸ். எப்பவுமே விக்கெட் விட்டுருவான், அதுவும் சிக்ஸர்ஸ் எல்லாம் விட மாட்டான். லீட் ஸ்பின்னர் கூட கொடுக்காம மேக்ஸ்வெல் கொண்டு வந்தாங்க. அவன் மேக்ஸ்வெல்ல தட்டனோனிமே they should have gone with Mayank Dagger அட்லீஸ்ட் ஓவர். என்னோட ஏன்னா அவன் போட்ட 2 ஓவருமே நீங்க அந்த மேட்ச் பார்த்துருப்பீங்கல்ல, அவன் போட்ட 2 ஓவருமே பாருங்க வெரி டீசென்ட் ஓவர். அதே அண்ட் யூ வுட் ஹவ் கிரியேட்டட் அ பிரஷர். ஆனா ஆர்சிபி இதுல பண்ண நல்ல விஷயம் என்னன்னா சிவம் டுபே தெரிஞ்சுக்கிட்டான், இனி நம்ம வந்தா இந்த சீசன் ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு ஆள் வருவாங்கன்னு. அவன் கடைசி அந்த 8 ரன் வேணுங்கிறப்ப ஒரு 6 அடிச்சான், 80 மீட்டர் 6 90 மீட்டர் 6 which is a very good thing. அடுத்த மேட்சுக்குள்ள பாரு சிவம் டுபே is also eyeing for a spot in World Cup. சோ அவன் கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் பிட்ச்ல வந்து இட்ஸ் a bouncy pitch தான். அவன் கண்டிப்பா ஷார்ட் பிச் பால் அடிச்சா மட்டும் தான் டீம்ல எடுப்பாங்க. ஓகேவா? அவன் கண்டிப்பா அடிச்சுதான் ஆகணும். அவன் அடிச்சு பழகுனான ஓகே எனிவேஸ் தே வில் கீப் ஹிம் இன் CSK. ரீடைன் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஏன்னா ரீடைன் ரூல்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் இஸ் டேக்லிங். சி டு பி ஆனஸ்ட் ஐ எம் a diehard சுரேஷ் ரெய்னா ஃபேன். சரியா? நான் சுரேஷ் ரெய்னாக்காக தான் CSK சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். then comes the Dhoni. ஓகே ஃபார் மீ ஆமா இத கட் பண்ணிருக்க. சரியா? சோ நீ பாத்தீனா he is the great for me as a ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு மேட்சை எப்படி ஆடணும். இந்த இடத்துல நான் இதை ரெக்கார்ட் பண்ணோம். எங்க டீமோட பாயிண்ட் ஃபீல்டர் ரெய்னாவோட தீவிர ஃபேன். ஓகேவா? சோ நீ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்பர் 3 இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட் போணும்ல. சரியா? சோ வந்து நீ ரெய்னா எடுத்துக்கோவேன். இன்னிஸ் யங் ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவன் 18-19 இருக்கிறப்ப CSK ஆயிடும் 2008. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பிச் பால் போட்டினா எப்படியா ஈவன் இன் ஆக்வர்ட் பொசிஷன்ல அவன் தான் ஆக்வர்ட் பொசிஷன்ல இருப்பான். பட் பால் டவுன் த கிரவுண்ட் பண்ணணும்னா டவுன் த கிரவுண்ட் பண்ணிடுவான், அனுப்பணும்னா அனுப்பிச்சிருவான். பட் இந்த லேட்டர் ஸ்டேஜஸ் அவனுக்கு ஒரு knee injury நடந்துச்சு. தென் he was out of the Indian team itself. then he came back later. பட் வந்த முதல் மேட்ச் 50 அடிச்சான், அது வேற கதை. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா ஈவன் அவனோட கடைசி மேட்ச் அவன் ஆடல. he was kept out. உத்தப்பா played and they won the cup. ஏன்னா he was out of form. என்ன ஆயிடுச்சுன்னா ஷார்ட் பிச் பாலுக்குரிய அந்த ரிஃப்ளெக்ஸஸ் கம்மியாயிருச்சு. இஸ் மோர் லைக் கங்குலி தான். ஷார்ட் பிச் பால் பெருசா in his later stage அவனால வரல. ஸோ ரெய்னாவே இருந்தாலுமே if you're not playing short pitch ball, you will not be in CSK. and அந்த பாயிண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்ல வரேன். நீ ரெய்னாவா இருந்தாலுமே ஷார்ட் பிச் பால் ஆடலினா you will never get a place.
இன்னும் ஒண்ணு ரச்சின் ரவீந்திராவோட அடிஷன் எப்படி பாக்குறேன்? ரச்சின் ரவீந்திரா கொண்டு வந்தது இது எப்படி இருக்குன்னா, பட் ஸ்பின்னருக்கு நான் எதிர்பார்த்து ஸ்பின்னருக்கு அவுட் ஆக மாட்டாரும் தான் எதிர்பார்த்தேன். இல்ல ஃபிளாட் பிட்ச் எப்படி ஸ்பின் கொடுப்பேன்? இல்ல அது அவுட் ஆன காரணம் சொல்லிட்டா சி அவுட் ஆனது. இல்ல ரச்சின் ரவீந்திரா கேம் ஃப்ரம் வெரி குட் ஃபார்ம். ஈவன் டெஸ்ட் மேட்ச்ல கூட ஒரு செஞ்சுரி போட்டு தான் வந்திருக்காப்ல. வெரி குட் பிளேயர். அவருக்கு வந்து இப்ப நர்வ்ஸ் ஈஸ் ஆன் நர்வ். ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா இன்சைட் எட்ஜ் 4 தான். அவரே மேட்ச் முடிச்சோன்னு சொல்லிப்பாரு, ஐ வாஸ் லக்கி டு கெட் தட் 4. இப்ப எனக்கு என்ன அந்த நர்வ்ஸ் இப்ப செட்டில் டவுன் ஆயிருச்சு. சோ நீ சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா டார்கெட்? மேட்ச் முடிக்கணுங்கிற டார்கெட்ல 10 பால் 30 ரன். இல்ல ஐ கேன் see that last 10 பால் 30 ரன் லாஸ்ட் டைம்ல இருந்தே ராய்டு விளையாடும் போதுல இருந்தே no one is playing a long innings அதே except Gaikwad. நீ லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கோ, Gaikwad தான் ஆங்கர் ரோல். சரியா? சப்போஸ் அவன் அவுட் ஆயிட்டா கூட Ragane is taking. Conway was doing it. Rahane was also doing it. Suppose 2 விக்கெட் போயிடுச்சு 8 ஓவருக்கு 60க்கு 2ன்னு வச்சுக்கோங்க, ஈவன் Ragane will not stop. அதான் நான் 12வது ஓவருக்கு விளையாண்டா போதும். Ragane is playing for CSK இல்ல, ஐயோ unimaginable. எப்போ இன்னொன்னு தெரியுமா, Ragane is out of form. இந்த ரஞ்சி ட்ரோஃபில பெருசா ரன் அடிக்கல. ஈவன் ஃபைனல்ஸ்ல கப்பு வாங்குறப்ப கூட அவனை கேட்டாங்க உங்களுக்கு சரியா ஃபார்ம் இல்ல அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னா டீம் இஸ் பிகர் தென் எனி பிளேயர், சோ ஐ அம் வெரி ஹாப்பி டீம் பெர்ஃபார்ம் வெல். எஸ் ஐ கீப் இன் மைண்ட் தட் ஐ அம் நாட் பெர்ஃபார்மிங் வெல், பட் ஐ வில் மேக் ஷூர் ஐ அம் கமிங் அப். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ப அந்த 6 இறங்கி வந்து நீ உனக்கு சோ அந்த புஷ் கொடுக்குறாங்க பாத்தியா, whenever there is a push, அதுவும் புஷ்னா பிரஷர் புஷ் கிடையாது. ஓகேவா? நீ போ, உனக்கு வந்து நான் ஒரு நல்ல ஆர்ம் ரெஸ்ட், உனக்கு பேக் ரெஸ்டா நான் இருக்கேன், நீ போ, உன்னை பத்தி எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரிய வச்சுட்டு வான்னு சொல்றப்ப டெஃபினெட்லி யூ வில் டு இட். எனக்கு என்னமோ ஸ்டில் RCB will make into the top 4 only because Andy Flower இந்த தடவை அடிஷனா இருக்காரு. See, RCB is a black horse. RCB is like England. நீ எந்த ICC டோர்னமெண்ட் எடுத்துக்கோ, England is always a black horse. Either they will perform top or நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க அப்படி கிளம்ப வெளியே போவாங்க. இங்கிலாந்து ஆல்வேஸ் ஹஸ் திஸ் நிக். அதே தான் RCB லாஸ்ட் வேர்ல்ட் கப் மாதிரி. சோ RCB அதே மாதிரி தான். they may even end up winning. உனக்கு நீ கூட யோசிக்கலாம், ஏன்னா நல்ல பவுலர் இருந்தப்ப கூட ஜெயிக்கல, இப்ப எப்படா ஜெயிச்சிங்கன்னு கூட அந்த சிச்சுவேஷன் கூட வரலாம். ஏன்னா RCB விராட் கோலியோட 973 இன்னிங்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் 973 ரன்ஸ் அடிச்ச சீசன் இருக்குல்ல, ஒரு தடவை அடிச்சோன்னு 2வது அடிக்க தெரியாதா? இல்ல இஃப் ஐ அம் ரைட், ஜோசப் வந்து மும்பைக்கு விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஐ திங்க் குஜராத்ல இருந்து எடுத்தாங்க அல்சாரி ஜோசப். அல்சாரி ஜோசப் 5 விக்கெட் ஹால் ரீசன்ட்டா லாஸ்ட் சீசன்ல. கரெக்ட். அண்ட் ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா, RCBக்கு மட்டும் ஏது நடக்குன்னு தெரியல, நல்ல பிளேயர் கூட்டு வரப்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கான். அதே Joseph is not in the right form. அதே Joseph is a good player. Even when Edmeyer came, he was a good player but not in a form. RCB தூக்கி போட்டாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் இன்னைக்கு விளையாடல, but he was a very good player. Edmeyer is a very good asset for them. சரியா? ஆள் பாக்குறதுக்கு தான் ஒரு அவங்களோட கரீபியனோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கும். மேபி ஆள் குண்டா இருக்கிற மாதிரி தெரியும், பட் அவனோட ஃபீல்டிங்லாம் பார்த்திருக்கியா? மேபி ரன்னிங் இருக்காது, பட் கேச்சஸ் அவங்களால கை எதுல இருக்குன்னே தெரியாது. நம்மளுக்குலாம் கை பட்டா சுருங்க, கையெல்லாம் வலிக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ உன்னோட சான்சஸ்ல வந்து CSK will make into top 4, RCBக்கு சான்ஸ் கம்மி. RCB will make if half of the seasonக்கு அப்புறம் சின்னசாமில எவ்வளவு மேட்ச் ஆட போறாங்க, and moreover எத்தனை மேட்ச் சேஸ் பண்ண போறாங்க பொறுத்து நான் சொல்லுவேன். ஏன்னா RCB is always a batting side, ஓகேவா? and when they are chasing, the chase master is there. அதான், ஏன்னா அது சான்ஸ் ஆஃப் டம்பிள் இல்ல, சீசனுக்கு ஒண்ணோ ரெண்டோ நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதான் நினைச்சேன், 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் முடிஞ்சிரா அப்படின்னு. இல்ல டாஸ் ஜெயிச்சது ஃபேப், ஓகேவா? see when you are strong on chasing, like you should have chased. maybe புது சீசன் புது பிளேயர்ஸ், they want to give free batting. மேபி எடுத்தோனே பேட்ஸ்மேன் பிரஷர்ல போட வேணாம், let them play a free hand. இப்போ சப்போஸ் 220 அடிச்சிருந்தாங்கன்னு வையேன், straight pressure already they are a weak bowling side RCB. 220 அடிச்சோம்னா அட்லீஸ்ட் நம்ம bowlers will have a high hand. okay, நம்ம 10 ரன் போனாலும் பிரச்சனை இல்ல, scores on board, we can still try our best ball. இப்போ CSK பேட்டிங் பாக்கும்போது இன்னும் தோனி இறங்கல, ரிஸ்வி இறங்கல, even if it was 20 அன்னைக்கு மேட்ச் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு என்ன தோணுது சொல்லுமா, ரிஸ்வியை அவங்க வந்து பர்பஸா தான் இருக்கலன்னு சொல்லுது. ஏன்னா ரிஸ்வி இஸ் சிவம் டுவன் டரல் மிச்சல் என்ன பண்றாங்களோ அதை 18 வயசுல பண்ற பையன் தான் ரிஸ்வி. ஓகேவா? இஸ் ஸ்பின்னை பார்த்தாலே நான் விடமாட்டேன்னு சொல்ற ஆள் ரிஸ்வி. ரீசெண்டா நடந்தல அவங்க எடுத்தது காரணமே தான். என்ன கேட்டீங்கன்னா இஸ் ரைட் ஹேண்டட் ரைனா. நான் பெருசா அவனோட மேட்ச் பார்க்கல, ஐ ஜஸ்ட் சா ஹிஸ் ஹைலைட்ஸ். அந்த பாடி மேபி ஸ்டாண்ட்ஸ் பிளேயரா ரைனா மாதிரி கிடையாது, the way of scoring runs இருக்குல. see நீ ஸ்கோர் போர்டு டிக் போட்டு பவர் இந்த லைன் அப் கண்டிப்பா நீ என்ன கேட்டினா you will be a number 3 in a long run. after Raina they don't have a number 3 for a long run. they tried Uthappa, they tried Ragane. now eventually it turns good. நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் நீ அந்த ஆடுற ஆள்லாம் பத்தி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, எல்லாமே ரிட்டையர் ஆகிற மீறி போன என்ன வருஷம் ஆட போறாங்க. ரகானே உத்தப்பா ஆல்ரெடி ரிட்டையர்ட், அம்பத்தி ராய்டு ரிட்டையர்ட், ரகானே இஸ் நாட் சோ லாங். ஓகேவா? அப்ப அடுத்து யார் ஆடுவா? நம்பர் 3, which is a very critical position for CSK especially. யார் ஆடுவா? they need a player like Rizvi. they hope. அதனால தான் 8 கோடி ரூபாய் சும்மா போட்டு எடுக்க மாட்டாங்க அன்கேப்டு பிளேயருக்கு. அண்ட் அவனோட ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோ த்ரூ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ இப்போ ஃபாலோ த்ரூ அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அவன் பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி மடங்கி அடிக்கிறான். ஐ மீன் அவனோட பாடி ஃப்ளோவே பாத்தீங்கன்னா பேட் ஸ்பீடுக்குலாம் பாத்தீங்கன்னா டீமோட சூரியகுமார் யாதவ்
வச்சுக்கலாம். மேபி 360 ஆடானு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நான் பார்க்கல. பட் அந்த பிராக்டிஸ் நெட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு பிளேயரை நீ பார்த்தா சொல்லு என்ன அடிக்கிறான் அப்படின்னு. ஸ்பின்னர் பால் எல்லாம் கண்டிப்பா அவுட் ஆஃப் த கிரவுண்ட் அடிப்பான். மேபி ஃபர்ஸ்ட் மேட்சே சேசிங் ஆகிறப்ப அவனை இறக்கி ப்ரெஷர் போட வேண்டாம். இஸ் அ வெரி யங் காய் ஹூ வாஸ் அ எனார்மஸ் டேலண்ட். ஸோ என்னை கேட்டால் கண்ணாப்பட்டு சொன்ன மாதிரி அவனை ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த மேட்ச் மேபி when we are batting first ரிஷி will get his chance. என்னோட திங்க் மேபி நான் ப்ரெடிக்ஷன் as a fan I am predicting he will come before Daryl Mitchell. So he will be 1 down or 2 down. ஸோ நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம தோனி பேட்டிங் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தால் பார்க்கலாங்கிறது என்னோட இது. இல்ல லைனப்பே அவ்வளவு அதுதான் ஸ்ட்ராங்கா ஆக்சுவலா என்ன கூட எல்லாம் அவுட் ஆகி தோனி இல்ல வரணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா பழையபடி இன்னைக்கு ஏன்டா தூபி அவுட் ஆக மாட்டேன்ற, அடிக்கவும் இல்ல அவுட் ஆகவும் இல்ல, தோனி வருவார் இல்லடா. இல்ல எனக்கு ஒவ்வொரு தடவையும் பால் மேல போறப்ப வெயிட் பண்ண மாதிரி தான். இல்ல ஜடேஜா ஒரு மேட்ச்ல அந்த அப்செட்டே காட்டினாரு. எப்படா நான் அவுட் ஆவேன்னு மக்கள் காத்துன்னு இருக்காங்க. காத்து இல்ல நான் நினைச்சேன் 4 தடவை மேல போச்சு, எப்படியாவது ஒரு தடவை இந்த தடவையாச்சும் எவனாவது புடிங்கடா. இல்ல ஜடேஜா மேல வந்தது காரணம் என்னன்னா they even Fleming said even though they made Gaikwad as the captain ல அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து the champion player, the number 1 player in the team is Jadeja. even நீ வேணா பாரு ரிட்டைன் பண்றப்ப he will be the first retained player. ஏன்னா they get the most money. Jadeja is having the best potential. இப்போ இந்த அஸ்வினோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். he said இந்த லாஸ்ட் மேட்ச்ல ஜடேஜா போட்ட ஒரு ஸ்பெல் எல்லா விக்கெட்டும் ஜடேஜாக்கு தான் விழுந்திருக்கணும், அந்த அளவுக்கு the ball is coming out of his hand அப்படினா போட்டாரு. ஸ்பின்ல ஒரு அடிச்சிக்க முடியாது ஜடேஜாவை. ஜடேஜா இஸ் நீ இந்த க்ரூமிங்னு சொன்னல ஆர்சிபி பண்ணாதது. ஆமா ஈவன் தோனி பண்ண ஒரு நல்ல விஷயம் தான். ஜடேஜா வாஸ் groomed by தோனி. அது ஜடேஜா எந்த இடத்துக்கு போனாலும் கப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. I have seen him playing for Rajasthan. ராஜஸ்தான் வந்து when he played 2008 அவர் ரொம்ப சின்ன பையன், I think 17 or 18. he was playing there. எனக்கு ஆமா இருக்கு. லெஃப்ட் ஆர்மா போட்டான். ஈவன் when he played for கொச்சி டஸ்கர்ஸ் அப்படி ஒரு டீம் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. எத்தனை ஆரஞ்சு ஆர்மி அப்ப அவங்க தான். இல்ல ஆரஞ்சு, அதாவது ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் இருந்துச்சுல, அவங்க வித்தியாசமா யோசிக்கணும்னு சொல்லி ஆரஞ்சு பர்பிள் ஜெர்சி. இது பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணோட ஃபைனல்ஸ் எததான் ஃபைனல் வெர்டிக்ட் அதான் பெங்களூருக்கு. I strongly believe Bangalore has to do some magic to come into top 4. எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு. ஏன்னா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளையாடாதவன் இந்த டீமை எடுத்துட்டு போயிடுவானா அப்படின்னு பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை. அல்சாரி ஜோசப் என்ன பண்ணானோ அதை விட கேவலமா தான் டாம் கரன் பண்ணுவான் அப்படின்றதான் என்னோட கெஸ். நான் டாம் கரனை ரொம்ப க்ளோஸா பார்த்தேன். எதுக்கு டாம் கரன் எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. எதுக்குடா, அதாவது சும்மா இருக்கியா வா நான் கொஞ்சம் காசு தரேன் டீம்ல. டாம் கரன் இஸ் நாட் ஈவன் இன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்னு அவன் ராஜஸ்தானுக்காக விளையாண்டுருக்கான். பஞ்சாப் ஐ திங்க் they needed a bowler. டாம் கரன் I agree, அவன் ஆல் ரவுண்ட் கெபாசிட்டி இருக்கு. he is hitting the ball. இப்போ அந்த T10 டோர்னமெண்டா 10 டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, அதுலலாம் he is hitting the ball. பட் ஆக்சுவலா அவன் ஹிட்டிங் த பால்னு பாத்தீங்கன்னா யார் பால் அடிச்சான்னு இருக்கு. ஓகேவா, அதுதான் முக்கியம். இப்ப நான் போட்டா அடிப்பான், ஓகேவா. ஆனா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் போட்டா வெதர் ஹி ஹஸ் தி கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா அண்ட் மோர் ஓவர் சின்னசாமி ஸ்டேடியத்துல எல்லாம் நீ டாம் கரனோட போட்டோ போட்டு நிக்கலாம். இந்த இடத்துல டாம் கரனோட போட்டோ போட்டு ஒரு வடசட்டி கீழ அடுப்பு ஃப்ரை. சரியா, நீ டாம் கரன் எடுத்துட்டீன்னு வச்சுக்கோ. சின்னசாமி ஸ்டேடியம் வந்து எப்படின்னா ஈவன் யூ அண்ட் மீ கேன் ஹிட் 6 with 1 hand. இட்ஸ் a very small ground. ஓகேவா, நீ சப்போஸ் டிஃபெண்ட் பண்றீன்னு வச்சுக்கோ, நீ 220 எடுத்திருந்தாலும் டாம் கரன் வச்சிருந்தீங்கன்னா கஷ்டம் தான். 300 அடிச்சிருந்தா டாம் கரன் வச்சுக்கலாம். டெல்லிக்கு விளையாண்டாருன்னு நினைக்கிறேன், ஒரு 50 60 தருவாரு. டெல்லியோ ராஜஸ்தானோ பஞ்சாப் 3 டீம்ல ஏதோ ஒரு டீமுக்கு விளையாண்டாரு. அப்ப வந்து இங்கிலாந்து ஜெயிச்ச வேர்ல்ட் கப், அது யுஏல நடந்த வேர்ல்ட் கப், இந்தியா மண்ண கவிர்ச்சுல அந்த இது இந்த ஊர்ல நடந்ததானே. அப்ப வந்து டாம் கரன் பிஃபோர் த IPL they were asking இப்போ வேர்ல்ட் கப் க்ளோஸ் ஆவர். he was in the team at the time. இங்கிலாந்து டீம்ல he was in the probables. நீங்க வரப்போறீங்க இந்த IPL வந்து விளையாண்டுட்டு உடனே போனா do you think they will know your tricks? அவன் சொன்னா yeah I will not reveal all my tricks under my sleeves அப்படின்னா வச்சு செஞ்சாங்க. 50 ரன் ஒரு சார்ஜாலிலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு ரோட்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் அவன் விளையாண்டானு எனக்கு விளையாடவே இல்லை. I never think he played a match. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஓகே they are English players, you cannot Australian players, English players, you cannot shut their mouth. ஓகேவா, they are more talkative than performing. சரியா, இல்ல ஆஸ்திரேலியன் கூட I can accept at least they perform. correct. see everyone நம்ம என்ன பிளேயர், நம்ம நல்லா விளையாடுறது நம்ம ஏன் பேசி இருக்கணும், விளையாண்டு இருந்திருப்போம். ஓகேவா, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் a friends. என்ன சொல்றது, என்னதான் நீ எக்ஸ்போர்ட் பண்ணல, ஹர்ஷா போகலே பேசிட்டோம், இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸ் கிரிக்கெட்டர் ஸ்டீவ் ஸ்மித் பேசிட்டு இருக்கான். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இங்க பண்ணும்போதே நமக்கு தெரியும், ஐயோ இது இந்த இடத்துல இதை பண்ணியிருந்தா ஒரு கரெக்ட். மேபி we are completely wrong but we are happy about saying it. yes. ஏன்னா நீ பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீவ் ஸ்மித் சொல்றதா கரெக்டாவே இருக்கட்டுமே, ஆனா நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறப்ப நீ சொல்றதா அவங்களுக்கு இல்ல மனோஜா சொன்னா அப்ப அது கரெக்டா தான் இருக்கும்.